இறைபக்தி டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் மொத்தமான உயிர் சேதங்கள் உலகளாவிய இடங்களில் ஒரு குறிப்பிட்ட வருடங்களில் நடக்கக்கூடிய விபத்துகள் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. மொத்தமாக நமக்கே கேட்கும்போது மனசு சங்கடமாக இருக்குது. இந்த மாதிரியான விபத்துகள் ஜோதிடத்தில் ஆய்வு பண்ணும் பொழுது வருட கிரகங்களுடைய நகர்வுகளில் நிறைய விஷயங்கள் புலப்படுது. பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நாடி மற்றும் பரிகார ஜோதிடம் ஆய்வு செய்யக்கூடிய மாணவன். ஏற்கனவே நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய பதிவுகள் ஓரளவுக்கு அடித்தட்டு மக்கள்ல இருந்து ஜோதிடம் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அனைவருக்கும் புரியும்படியாக இருக்கும். சேனல் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. ஜோதிடத்தை எப்படி புரியலோடு நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அது எவ்வளவு ஆச்சரியங்களும் அற்புதங்களும் இருக்குது. வெறும் ராசி கட்டத்தை மட்டுமே வைத்து, கிரக இணைவுகளை மட்டுமே வைத்து நம்ம ஒரு சில பதிவுகள் போட்டிருக்கோம். நிறைய வரவேற்பு பெற்றிருக்கு. இன்னைக்கு அதிகமாக தமிழகத்திலும் சரி, உலக அளவிலும் சரி பேசப்படக்கூடிய ஒரு சில விஷயம், கோர விபத்துகள் நடக்குது, மொத்தமா இறக்குறாங்க. இதுக்கு ஜோதிடம் ஏதாவது சொல்லுமா, ஜோதிட ரீதியா ஏதாவது நம்ம மேற்கோள் காட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேருடைய கேள்விகள் இருக்குது. கட்டாயம் அதுக்கு இந்த ஒரு பதிவு பாத்தீங்கன்னா பாக்குறவங்களுக்கு புரியும். சரிங்களா? எந்த ஒரு அசைவும் இந்த பிரபஞ்சத்தில் கிரகங்களின் அதிர்வலைகள் இல்லாமல் இருக்காது. அதிகாலையில் உதிக்கக்கூடிய சூரியன் அந்தியில் சாய்ந்து பாத்தீங்கன்னாக்க அதனுடைய அதிர்வலைகளை கொடுத்துட்டு போகுது இல்லைங்களா? சந்திரன் எப்படி 15 நாட்களுக்கு வளர்பிறையாகவும் 15 நாட்களுக்கு தேய்பிறையாகவும் அதனுடைய செயல்களை கரெக்டா செஞ்சுட்டே இருக்கு இல்லையா? இதே மாதிரிதான் இந்த நவ கிரகங்களுடைய அதிர்வலை பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு அசையும் அசையா உயிர்களுக்கும் எல்லாத்துக்கும் பொருட்களுக்கும் அதனுடைய அதிர்வலை கொடுத்துட்டே இருக்கும். அது மாதிரி இந்த கோர விபத்துகள் மொத்தமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு இறக்கக்கூடிய இறப்புகள் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு காரணம் கண்டுபிடித்து அதனை தவிர்த்து கொள்ள அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சில பிளான் ஷெட்யூல் பண்ணிக்க முடியும். அப்படிங்கிறது உலகியல் ஜோதிடம் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்கு. அதை ஆய்வு பண்ணும் பொழுது தமிழ் ஜோதிடத்தை ஆச்சரியப்படுத்த வைக்கும். அதாவது ஒரு உரைய வைக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் திரும்ப நடக்குது. ஒரு சில ராசிகள்ல இந்த வருட கிரகங்கள் பயணிக்கும் பொழுது அதை முழுமையாக ஒரு 10 இன்சிடென்ட் மேற்கோள் காட்டி இந்த பதிவு போட்டிருக்கோம். நீங்க முழுமையா பொறுமையா கேளுங்க, கவனிங்க. இது நம்புற மாதிரி இருக்கா, ஏத்துக்கிற மாதிரி இருக்கா என்ன அப்படிங்கிறது நீங்களே பதிவு பண்ணுங்க. நன்றி. வாங்க பார்க்கலாம். அதுல சமீபமாக நடந்த கரூர் சோகம் உட்பட கடந்த காலங்களில் நடந்த மொத்தமாக உயிரிழப்புகள் பற்றிய ஒரு ஆய்வு இந்த பதிவுல பண்ணியிருக்கோம். ராகு கேது என்ற நிழல் கிரகம், சாயா கிரகம். ராகு பகவான் காற்று அப்படின்னு சொல்றாங்க, மின்சாரத்தில் கொடுக்குறாங்க. ராகு கண்ணுக்கு புலப்படாதது, பிரம்மாண்டமானது, மரணக்காரகன், சர்பக்காரகன், நிழல்காரகன், சாயா கிரகம்னு பலதரப்பட்ட பெயர்களில் சொல்லப்படுது. இந்த ராகு கேது ஆகிய கிரகங்கள் மூலமாகவே இந்த கோர விபத்துகள் நடக்குது அப்படிங்கிறது நம்ம ஆய்வு பண்ணும்பொழுது தெரியுது. சரி, இந்த வருட கிரகங்கள்ல ஒரு 18 மாதம் ராகு கேது ஒரு சில ராசிகளில் சஞ்சாரம் செய்யும். பஞ்சபூதங்கள்ல மேஷம் நெருப்பு தத்துவமும், ரிஷபம் நிலத்தத்துவமும், மிதுனம் காற்று தத்துவமும், கடகம் நீர் தத்துவமும் இருக்கும். இது ஒவ்வொரு திரிகோணமும் பார்த்தீங்கன்னா இந்த தத்துவங்களை மறுபடியும் அமையும். உதாரணமாக மேஷம் நெருப்பு அப்படின்னா அதனுடைய திரிகோண வீடான சிம்மமும் நெருப்பு, அதனுடைய திரிகோண வீடான தனுசும் நெருப்பு. இப்போ மிதுனம் காற்று தத்துவம்னா அதனுடைய திரிகோண வீடான துலாம் காற்று தத்துவம், அதனுடைய திரிகோண வீடான கும்பம் காற்று தத்துவம். இந்த மாதிரி வரும் பொழுது நம்ம ஒரு சில சம்பவங்களை எடுத்து பார்த்து அப்போ உள்ள கோச்சார கிரகங்கள்ல ராகு கேதுக்கள் சம்மந்தப்படுதா அல்லது மற்ற வருட கிரகங்கள் சம்மந்தப்படுதா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது எடுத்த விஷயம்தான் இந்த உலகியல் ஜோதிடத்துல உரை வைக்கிற மாதிரி சில ஜோதிட உண்மைகள் வருது. கும்பகோணம் தீ விபத்து ஜூலை 16ஆம் தேதி 2004 அன்று நடந்தது. இந்த துயர சம்பவத்தில் கும்பகோணத்தில் காசிராமன் தெருவில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா உதவி பெறக்கூடிய பள்ளியில 94 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழக்கிறார்கள். அங்க கும்பம் மற்றும் கும்பம், துலாம் மற்றும் மிதுனம் இது எல்லாம் காற்று தத்துவத்தில் வருது. சரிங்களா? இப்போ நம்ம காற்று தத்துவத்தில் தான் ராகு பகவான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த 2004 டைம்ல மேஷத்துல ராகு போயிட்டு இருக்கிறாரு. மேஷம் நெருப்பு தத்துவம். மேஷம், தனுசு, சிம்மம் இது மூணுமே நெருப்பு தத்துவமா. இந்த ராகு என்ன பண்றாரு அப்படின்னா மேஷராசியில டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கோரமான குழந்தைகள் தீ விபத்தினால பார்த்தீங்கன்னா இறக்குறாங்க. இந்த ராகு நெருப்பு ராசியான மேஷராசியில போகும்போது அதனுடைய திரிகோண வீடான சிம்ம ராசியில குரு வராரு. குரு குழந்தைகளை குறிக்கக்கூடியது. இதுல குரு மேஷம் நெருப்பு தத்துவம், சிம்மம் மேஷம் நெருப்பு தத்துவம் இயங்குது.
இது சரியாக 2004 உள்ள கோச்சார கிரகத்தினுடைய அமைப்பு. இது வந்து ஒன்று பார்க்குறோமா? சரி, ஓகே. அடுத்து நம்ம நகர்த்தி கள்ளக்குறிச்சியில் விஷசாராய இறப்பு. இது வந்து ஜூன் 2024 நடந்தது. குறிப்பாக வந்து இந்த கள்ள சாராயம் குடிப்பதால இறந்து போகிறாங்க. இந்த சாராயம், ஆல்கஹால் இது எல்லாம் வந்து லிக்யூட் கண்டென்ட்டில் வரும். அதாவது நீர் தத்துவத்தில் வரக்கூடியது. ராகு பகவான் வந்து 2024 மீனம் ராசியில் சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த விபத்து வந்து நடக்குது. இதில் வந்து கிட்ட ஒரு 56, 60 பேருக்கு மேலே வந்து இறந்துருக்கிறாங்க. அந்த வருடத்தினுடைய வருட கிரகங்களில் ராகு மீனத்தில் இருக்கிறார் பாருங்க. இந்த மீனம் வந்து நீர் தத்துவம் இயங்கக்கூடியது. நீர் அப்படிங்கிறது ஆல்கஹால், எரி சாராயம், இந்த சாராயம் சம்மந்தப்பட்டது எல்லாம் இந்த லிக்யூட்ல வர்றது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வருதுங்களா? அதில் வந்து வருது. ஓகே. நம்ம அடுத்த சம்பவம் வந்து நகர்த்தி பார்க்கும் பொழுது உலகின் மிகப்பெரிய விமான விபத்து வந்து ஒரு வருடம் நடக்குது. இந்த விமான விபத்து நடைபெறுறது 1977ல். இது வந்து பார்த்தீங்கன்னா டெனிலாப் விமான நிலையத்து விபத்து. இது மார்ச் 27ஆம் தேதி 1977 அன்று ஸ்பெயினில் உள்ள கெனாரி தீவில் நடக்குது. இரு விமானங்கள் வந்து ஒன்றை ஒன்று மோதி கிட்ட 583 பேர் வந்து உயிரிழந்த மிக மோசமான விபத்து. இந்த விமான விபத்துகள் நடக்கும் பொழுது ராகு பகவான் காற்று தத்துவத்தில் பயணிக்கிறாரு. அது நம்ம அனுபவத்தில் எடுத்து பார்க்க முடியுது. காற்று தத்துவம்னா எது அப்படின்னா கும்பம் ராசி, துலாம் ராசி மற்றும் மிதுனம் ராசி. இது வந்து காற்று தத்துவத்தில் பயணிக்கும் பொழுது விமான தத்துவம், ஆகாய தத்துவம் வந்து பார்த்திங்கன்னா இயங்குது. அந்த அடிப்படையில் இந்த விமான விபத்து நடந்தப்போ துலாமில் ராகு பகவான் போயிட்டு இருக்கிறாரு. சரிங்களா? அடுத்து அகமதாபாத்தில் இன்னொரு விபத்து. இது வந்து 1988 நடக்குது. அக்டோபர் 19ஆம் தேதி காலையில் ஒரு 5:45க்கு. இந்த விபத்தில் வந்து 113 பேர் இறக்குறாங்க. இந்த விபத்து நடந்தப்போ கோச்சார கிரகங்களில் ராகு எங்கே பயணம் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ராகு வந்து கும்பராசியில் 17 டிகிரியில் பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. கும்பம் ராசி ஒரு காற்று தத்துவம் இயங்கக்கூடிய, பஞ்சபூதத்தில் காற்று தத்துவம், வெற்றிட தத்துவம் இயங்கக்கூடிய ராசி. அங்கவும் மொத்தமான கோர விபத்துகள் ஒரு 100 பேருக்கு மேலே இறந்து போயிடுறாங்க. இதில் வந்து கும்பம் ராசி வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தப்படுது. இது முழுமையான காற்று தத்துவம் வருதுங்களா? சரி, அடுத்து நம்ம அகமதாபாத்தில் விபத்து 2வதா மறுபடியும் ஒரு விபத்து நடக்குது. இந்த விபத்து வந்து 2025 ஜூன் 12ஆம் தேதி நடக்குது. இது லண்டன் புறப்பட இருந்த இந்திய விமானம் வந்து பார்த்தீங்கன்னாக்க புறப்பட்ட ஒரு கொஞ்ச நேரத்திலேயே ஒரு மருத்துவ விடுதி மேலே மோதி பார்த்தீங்கன்னா விபத்துக்கு உள்ளாகி இதில் 242 பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்க உயிரிழந்துடுறாங்க. இந்த விபத்து நடந்தது கரெக்டாக 2025 ஜூன் 12. இப்போது இந்த 2025 நடக்குது. இப்போ ராகு எங்கே போயிட்டுருக்கிறாரு? கும்பராசியில் போயிட்டுருக்கிறாரு. கும்பராசியில் போயிட்டு இருக்கும்போது கும்பராசி காற்று தத்துவம் அங்கே வந்து இயங்குது. இதுலேயும் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கும்பம் ராசி பொறுத்த வரைக்கும் கும்பம் ராசி வந்து காலபுருஷனுக்கு 11ஆம் இடம். அது ஒரு நிறைய மக்கள் ஒன்றாக கூடக்கூடிய இடங்களில் ஏற்படக்கூடிய விபத்துகள் வந்து பார்த்திங்கன்னா கும்பம் ராசியினுடைய தத்துவத்தில் வரும். அந்த அமைப்பில் பார்க்கும் பொழுது இந்த கும்பராசியில் காற்று தத்துவத்தில் இயங்கும் பொழுது மறுபடியும் அந்த ஒரு விபத்து, விமான விபத்து நிகழ்ந்திருக்குது. அதே மாதிரி காணாமல் போன மலேசியா விமானம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போயிருக்குது. இந்த விமானம் வந்து 2014 மார்ச் 8ஆம் தேதி வந்து கோலாலம்பூர்லேருந்து ஜெய்சிங்குக்கு செல்ல இருந்த விமானம் 227 பயணிகளோட இந்த விமானம் வந்து மாயமாயிடுச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த விமானம் மாயமான வருடம், அந்த வருடத்தில் உள்ள கோச்சார கிரகமும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக காற்று தத்துவத்தில் ராகு பகவான் துலாம் ராசியில் சென்று கொண்டு இருக்கும் பொழுது நடந்திருக்குது. சரிங்களா? அந்த நம்ம குறிப்பிட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கும்போது அழகாக தெரியும். அடுத்து உலகையே உலுக்கி எடுத்த கொரோனா 2019 நவம்பர் 19 அன்று முதல்ல வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க. 2020 நவம்பர் வரைக்கும் மிக மோசமான உயிர் பாதிப்புகள் உலகம் முழுக்க நடந்தது. வந்து ஒரு காற்றில் பரவக்கூடிய நோய் தொற்று. எல்லாரும் மாஸ்க் போட்டு இருந்துக்கிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 30 லட்சம் பேருக்கு மேலே உலகம் முழுக்க வந்து இறந்தாங்க. இதில் வந்து ராகு மிதுன ராசியினுடைய தத்துவத்தில் பயணிச்சிட்டு இருந்தார். இது வந்து பார்த்திங்கன்னா மிக அருமையாக காட்டுது பாருங்கள். 2019 நவம்பரில் இருந்து 2020 நவம்பர் வரைக்கும் ராகு வந்து மிதுன ராசியில் இருந்தார். மிதுனம் வந்து உபய தத்துவத்தில் வர்றது. மேலும் மேலும் நிறைய பேர் வந்து உயிர் சேதமான ஒரு வருடம் அப்படிங்கிறது. இது காற்று தத்துவம், காற்றிலே பரவக்கூடிய மிக மோசமான ஒரு ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க இருந்தது. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரூரில் சமீபமாக நடந்த ஒரு விபத்து. இது வந்து பார்த்தீங்கன்னாக்க
தாவேகாவினுடைய மாநாடு தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து பரப்புரையின் போது 27/9/2025 கூட்ட நெரிசல் காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒரு 41 பேர் இறக்குறாங்க. மொத்தமான உயிரிழப்புல இதுவும் வந்து மிகவும் பாதிக்கத்தக்க ஒரு உயிரிழப்பு. சரி, இப்போ வந்து வருஷ கிரகங்கள்ல ராகு எங்க போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம வந்து எடுத்து ஆய்வு பண்ணி பார்த்தா, ராகு பகவான் இங்கவும் வந்து கும்பராசியில போயிட்டு இருக்கிறாரு. கும்பராசி வந்து மாநாடு, மக்கள் கூட்டம் கூடக்கூடிய இடம் இதெல்லாம் சொல்றோம். இங்கே வந்து மூச்சு திணறல், காற்று தத்துவம் ஏற்படுது. குரு பகவான் திரிகோணத்துல குரு மாந்தி மேல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது குரு வந்து பிடிக்கும் பொழுது நிறைய ஒரு 16, 17க்கு மேல குழந்தைகள் வந்து இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ராகு வந்து எந்த பஞ்சபூத தத்துவத்தில் இயங்குகிறாரோ அந்த பஞ்சபூத தத்துவம் சம்பந்தப்பட்டு உயிர் சேதங்கள் ஏற்படுது அப்படிங்கிறது உலகியல் ஜோதிடம். இது வந்து நம்ம மறுக்க முடியாத ஒரு உண்மை அப்படிங்கிறது இந்த பதிவு பார்க்கும்போது தெரியும். உதாரணமாக நீர் ராசியில போயிட்டு இருக்கும் பொழுது நமக்கு கேரளாவுல ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது. ஒரு பூகம்பம் போல வந்து நிலச்சரிவு வந்து பார்த்தீங்கன்னாக்க மழை காரணமாக ஏற்பட்டது. அதிலும் வந்து நிறைய பாதிப்புகள் வந்தது. இந்த வருட கிரகங்கள்ல ராகு பகவான் இன்னும் அடுத்து ஒரு 13 மாதங்களுக்கு கும்பராசியில இருப்பாரு. எங்க மாநாடு போட்டாலும், எங்க பொதுக்கூட்டம் போட்டாலும், எங்க வந்து கும்பல் அதிகமாகுது, ஒரு சாதாரணமா ஒரு 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 பொது தலைவராக வரட்டும், அல்லது சினிமா நடிகராக வரட்டும், அ அரசியல் கட்சி தலைவர்களாக வரட்டும், கும்பலான இடங்களுக்கு யாரும் போகாதீங்க. கும்பலான இடங்கள்ல குழந்தைகள கொண்டுட்டு போவாதீங்க அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இந்த கூட்ட நெரிசல் சம்பந்தப்பட்டு மக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது போன்ற நம்ம வந்து அடிப்படையான ஜோதிட அறிவை நமது முன்னோர்கள் வந்து அப்பவே வந்து ஆய்வு பண்ணி பஞ்சபூதங்களையும் பிரிச்சு, நவ கிரகங்களையும் பிரிச்சு நமக்கு மிக அருமையாக குடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம சொன்னதுல பஞ்சபூத தத்துவங்கள் இயங்கும் அடிப்படையாக ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு நம்ம சொன்னதெல்லாம் சர்க்கரையாக இனிக்கும். கொஞ்சம் பரவாயில்லையே, நீங்க சொல்றதெல்லாம் கனெக்ட் ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்க. இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அசையும் அசையா பொருட்களும், ஒவ்வொரு உயிர்களும் வந்து இந்த நவ கிரகங்களின் அதிர்வலைகளுக்கு கட்டுப்பட்டது. ஒரு சில சம்பவங்கள், ஒரு சில நபர்களோட ஜாதகத்தின் ஜென்ம ஜாதகத்தில் உள்ள கிரகங்களை கோச்சார கிரகங்களோடு இணைத்து பார்க்கும் பொழுது இந்த சம்பவங்கள் இந்த நாட்களில் நகரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு உண்டான காலநிலைகள், அதுக்கு உண்டான நேரங்களை வந்து வேறு சில நாட்கள்ல குறிச்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாள் குறிப்புகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தெரியப்படுத்துறோம். இது யாரையும் பயமுறுத்துறதுக்கான பதிவு கிடையாது. ஜோதிடம் மிக உன்னதமான மிகப்பெரிய பொக்கிஷம். அதை நாம் ஆய்வு செய்யக்கூடிய அடிப்படையிலே அது நம்மை வழிநடத்தும் கருவியாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த பதிவு சம்பந்தமான உங்களுடைய என்ன கேள்விகள் இருந்தாலும் கருத்துக்களாக பதிவு பண்ணுங்கள். அத்தனை கேள்விகளுக்கும் பதில் தர தயாராக இருக்கிறோம். ஸ்ரீ வராகி ஜோதிடாலயம், ஜெயம் கொண்ட சோழபுரம், ஸ்ரீ மாவீரன். நாடி மற்றும் பரிகார ஜோதிடம் ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவன். நிறைய உலகியல் ஜோதிடங்களும் உண்மைகளோடும் நிறைய நடிகர்களுடைய ஜாதகங்களும், சினிமா பிரபலங்களுடைய ஜாதகங்களும், ஒரு சில விபத்தான ஜாதகங்களும், திருமணமாகாத ஜாதகங்களும் அடுத்தடுத்து பதிவிட இருக்கிறோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.